ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு என்ன எபிசோட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பேட்டில் த்ரூ த ஹெவன் சீசன் 6 எபிசோட் 47 தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போன எபிசோட் வர முடிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அந்த பில்லு ரெடி பண்றதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருப்பான். எபிசோட் அதுல தாங்க ஸ்டார்ட் ஆகுது. எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்க ரேக்ல அடுக்கி இருக்க புக்ஸ் எல்லாமே கீழே விழ ஆரம்பிக்குது. அங்க என்னன்னு போய் அந்த மாஸ்டர் பார்க்க போகும்போது, அந்த சின்ன பொண்ணு பேன்னு பயமுறுத்துது. அவரும் பயந்துறாரு. அவரும் அந்த பொண்ணை வர வர உன் சேட்டைக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்குன்னு திட்டிக்கிட்டு இருக்காரு. அதோட நம்ம ஹீரோ கிட்ட வந்து நீங்க பில்லு ரெடி பண்ண ஆரம்பி அப்படின்னு சொல்லிருக்கும்போது, நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க கேட்ட அந்த சின்ன பொண்ணு எதை பண்றதா இருந்தாலும் சரி நீங்க வெளியில போய் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு இங்க இருக்க புக்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பண்ண விடாம நம்ம ஹீரோ அதுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. எல்லாமே பக்குவமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல என்னோட ஃபயரை கண்ட்ரோல் தான் வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தன்னோட ஹெவன்லி லோட்டஸ் ஃப்ளேமை வர வச்சு அந்த பில்லை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறார். பரவாயில்ல நீயும் ஃபயரை நல்லாவே கண்ட்ரோல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேலே ஏறி போய் ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டே படுத்துக்குது. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை பார்த்து சிரிச்சுட்டு அவனும் நான் பிள்ளை ரெடி பண்றதுலேயே தான் குறியா இருக்கிறான். என்னோட இடத்துல எதனா ஒரு சின்ன இதுவானா கூட உன்னை கண்டிப்பா கொல்ல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பானை தூக்கி அடிக்க வருது. நம்ம ஹீரோவும் அதை பார்த்ததுமே உடனே அந்த பொண்ணு அந்த பானையை போட்டுட்டு அப்படியே ஆப்பிள் சாப்பிட்ற மாதிரி திரும்பவும் அந்த பொண்ணு போய் படுத்துக்குது. நம்ம ஹீரோவும் அந்த பில் பண்றதுல ரொம்ப கான்சன்ட்ரேட்டா பண்ணி அந்த பில்லையும் ரெடி பண்ணி முடிச்சிடுறான். அதோட பில்லையும் கையில எடுத்துடுறான். நம்ம ஹீரோ பார்க்கறதுக்கே நார்மலா ஒரு பில்லு மாதிரி ரெடி பண்ணி அந்த பில்லை அந்த பொண்ணு கூட தூக்கி போட்டுட்டு இந்த இது உன்னோட எனர்ஜிக்கான பில் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணுக்கு கொடுக்குறான். அந்த பொண்ணு இது என்னது இந்த பில்லு எனக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக்கோட அந்த பில்லையே தான் பார்த்துட்டு இருக்கு. அது எவ்வளோ பவரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. அதோட அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து எனக்கு பில் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ரொம்ப நல்லவனா தான் இருப்ப போல இருக்குன்னு சொல்லிட்டு, அதோட நான் அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பிடுது. நான் நம்ம ஹீரோவும் பார்த்து போன்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுது. போனது திரும்பவும் வந்து ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்தது நம்ம ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்லுது. அதே நேரத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறான். அதோட அந்த பொண்ணு அங்கேருந்து போயிடுது. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோட மாஸ்டர் ரிங்குள்ள இருக்க கூட நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்காங்க. நம்ம கடைசியாக நமக்கு தேவையான மெடிசன் ஹெல்ப் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கோம். அந்த சீன்லாம் கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் அந்த மாஸ்டரை கூட பார்க்கறதுக்காக தான் போயிட்டு இருக்கான். அந்த பில்லை கொடுக்கறதுக்காக தான் நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கான். அதே நேரத்தில் அவரும் பார்த்துட்டு சரி என் கூட வா நம்ம இப்போதைக்கு இங்கே பார்க்க வேணாம் அந்த பில்லை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மாஸ்டர் சொல்லிட்டு சரி வான்னு சொல்லி ஒரு இடத்துக்கு நம்ம ஹீரோவை தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. நம்ம ஹீரோவும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட போயிட்டுருக்காங்க நம்ம ஹீரோவும். அவங்களும் ஒரு வழியாக அங்கே எங்கேன்னு சுற்றி கரெக்டாக அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்களும் உள்ளே வந்துட்டதும் அந்த டோர் லாக் ஆகிருக்கு. அதோட அவரும் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தூசியாக ரொம்ப இதுவாகி போய் கிடக்குது. அதை பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ தான் உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமாக உள்ளே வந்துடுறான். உள்ளே வந்து பார்த்தா அங்கே நிறைய பொருள் இருக்குது. ஆனால் நமக்கு ஹீரோக்கு தேவைப்படுற பொருளே காணோம். நம்ம ஹீரோ அப்படியே சுற்றி தேடிட்டு இருக்கும்போதே அந்த மாஸ்டரும் நம்ம ஹீரோ கிட்ட வந்துடுறாரு. என்ன எங்க தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்காரு அந்த மாஸ்டரு. அது நம்ம ஹீரோ அந்த இது எனக்கு தேவையான மெடிசன்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்குறான். அதே நேரத்தில் அந்த டிராகன் பில் எங்கே அப்படின்னு கேட்டிருக்காரு அவரும். நீ அந்த டிராகன் பில்லை சரியா 6 தடவை ரிஃபைன் பண்ணியிருந்த அப்படின்னா நிச்சயமாக உனக்கு தேவையானது உனக்கு கிடைக்கும். இல்லைனா கண்டிப்பாக உனக்கு அது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த மாஸ்டரும் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக ஒரு லைட்டாக சிரிச்சிட்டு நம்ம ஹீரோ அந்த சேரில் உட்காந்து அந்த பில்லோட பாக்ஸை ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுலேருந்து ஒரு பிரைட்டான ஒளி வருது. அதை பார்த்ததுமே அவருக்கு புரிஞ்சிருது இது சரியான பதத்தில் இருக்குது அப்படிங்கிறது. நம்ம ஹீரோக்கிட்டே வந்தவர் வந்து இன்னொரு பில்லை ரெடி பண்ணிடலாம் எப்படியாவது இவனை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பில்லு கொடுத்தா தான் இதுக்கு வந்து அது செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கேட்குற அந்த ஹெர்ப் வந்து ரொம்பவும் ரேரானது, அது உடனேலாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவே ஒரு மாதிரி மனசை மாற்ற பார்க்குறாரு. இன்னொன்று ரெடி பண்ணி கொடுத்தா தான் கண்டிப்பாக உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவருங்க நான் நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாரு. நம்ம ஹீரோவும் அப்படின்னா தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். அதை பார்த்து அவரும் சரி நில்லு அப்படின்னு சொல்லிடுறாரு. அவரும் நம்ம ஹீரோட பின்னாடியே வந்துடுறாரு. அதே நேரத்தில் சரி ஓகே உனக்கு தேவையானது தானே வேணும் நான் தரேன் அந்த பில்லை எனக்கு தந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தேவையான அந்த ஐஸ் ஜேடு ஃப்ரூட்டை நம்ம ஹீரோ கையில் கொடுத்துட்டு அந்த அவருக்கு தேவையான அந்த பில்லையும் அவர் கையில் வாங்கிக்கிறாரு. ஓகே கைஸ் இதோட இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்த்துக்கலாம். பை கைஸ். இவ்வளோ நாள் நான் ப்ராப்ளம் சொன்னதே அந்த மானிட்ரேஷன் பிரச்சனை தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ மானிட்ரேஷனும் நம்ம சேனல் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன் கைஸ். பை கைஸ்.